பிஎஃப் சேவைகளில் மத்திய அரசு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஜூன் 2025 முதல் இது அமலுக்கு வரதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாற்றம்? உங்களுடைய தனிநபர் விவரங்களில் ஏதாவது பிழைகள் இருக்குது, உங்களுடைய நேமில் இருக்கக்கூடிய இனிஷியலோ அல்லது நேமில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங்கோ மிஸ்டேக்காக இருக்குது, இல்லது டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ்டேக்காக இருக்குது, இல்லை டேட் ஆஃப் ஜாயினிங்கில் மிஸ்டேக்காக இருக்குது, அல்லது நாமினியில் பேர் மாற்றப்பட வேண்டும். இந்த மாதிரியான நிறைய தரவுகள் மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். எஸ், 2025 ஜூன் முதல் இந்த மாற்றத்தை ஆன்லைன் வழியாகவே நீங்களே ஆதார் KYC, அதாவது ஆதார் வழியாக அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏற்கனவே உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டோட ஆதாரை லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பழைய அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பிஎஃப் அக்கௌண்ட் ஏதோ காரணத்திற்காக இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமலையோ அல்லது மர்ஜ் பண்ணாமலையோ வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுடைய பழைய எம்ப்ளாயருடைய ஹெச்ஆருடைய ஒப்புதல் இல்லாமலேயே உங்களுக்கு ஆதார் எனேபிள்டாக இருந்தால் நீங்கள் ஆன்லைன் வழியாகவே ரெண்டையுமே ஒரே அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பு வெகு விரைவில் நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.